ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம் அண்ட் டாட்டர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவரில் ஒரு டிஷ், கோபி டிக்கா. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலேயே எப்படி கோபி டிக்கா பண்ணுறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. காலிஃப்ளவர் 150 கிராம், ஒரு ஆனியன், கேப்சிகம் 1, கர்ட் 2 ஸ்பூன், கடலை மாவு 2 ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன், சில்லி பவுடர் 3 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன், லெமன், சால்ட், ஆயில். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் கர்ட் சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 3 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாயில் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா இதை விரவி எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவரில் எல்லா மசாலாவும் இறங்கியிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதை ஒரு 15 மினிட்ஸ் ஊற வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இதை நல்லா விரவி வச்சுட்டு ஆனியனும் கேப்சிகமும் ஆட் பண்ணிடலாம். அதை நான் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிடுறேன். அதையும் சேர்த்து நல்லா விரவிடுங்க. பாருங்கள், இப்போ எல்லா இடத்துலையும் மசாலா ஓட்டிடுச்சு. இப்போ இதை ஒரு 15 மினிட்ஸ் வச்சிடலாம். ஸ்டிக்கில் குத்திடுங்க. 15 மினிட்ஸ் கழித்து ஒன்று எடுத்து ஸ்டிக்கில் இந்த மாதிரி குத்திக்கலாம். ஒரு காலிஃப்ளவர், ஒரு கேப்சிகம், ஒரு ஆனியன், அந்த மாதிரி. இப்போ உங்கள்கிட்ட ஸ்டிக் இல்லைன்னா நீங்கள் டூத் பிக்கில் கூட ஒட்டிக்கலாம். இந்த காலிஃப்ளவருக்கு பதிலாக நீங்கள் பன்னீர், கேரட், பொட்டேட்டோ, சிக்கன் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரெடி ஆனோன்னே இதை பேனில் போட்டு திருப்பிகிட்டே இருக்க வேண்டியதான். எல்லா சைடும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக வரும். இப்போ உங்கள்கிட்ட ஸ்டிக் இல்லைன்னா நீங்கள் தனித்தனியாகவே காலிஃப்ளவர், ஆனியன், கேப்சிகம் எல்லாம் தனியாக போட்டு ஸ்டிர் ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ எல்லா சைடும் நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ லெமன் புழிஞ்சிக்கலாம் லைட்டாக. கடைசியாக சாட் மசாலா தூவி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான கோபி டிக்கா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.